நாங்கள் தான் தேங்காய் காலம் போட்டிருக்கோம். தேங்காய் காலம் நாங்கள் தேங்காய் வாங்கி தொட்டி தண்ணியாக பருப்பு தண்ணி எடுத்து வியாபாரம் பண்ணுறோம். இதான் இதுக்குள்ளே தான் இருக்குது தேங்காய். பச்சைக்காயை வாங்கி ஒரு வாரம் மூடி வச்சு இப்படி உடைக்கணும். ஏன்னா எண்ணுறது வீடியோ போடல, அதை போடுறேன். இதை தான் இப்படி எண்ணி ரெண்டாக உடச்சி இந்த அங்கே போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அது மாதிரி தான் தோண்டணும். இந்த பருப்பு தனியாக போட்டு தொட்டி கொண்டு வந்து இங்கே கொட்டிடுவோம். பருப்பு தனியாக தொட்டி தனியாக எடுக்கணும். இப்போ மழை வருதுங்கிறக்காட்டி மூடுறாங்க. இந்த களத்தில் பாய் விரிச்சிட்ருக்காங்க. மழை வரும், அதனால் மழை வந்தால் இப்படி நாங்கள் மூடிடுவோம். இந்த டயர் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த டயர் எதுக்குன்னா மழை பாய் போட்டு அதுக்கு மேலே காற்று தூக்காமல் டயர் போட்டுக்கிறதுக்கு. நான் இங்கேயே டயர் போட்டிருக்காங்க. டயர் தெரியல, நான் இங்கேயே டயர் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. அது எதுக்கு போட்டிருக்காங்கன்னா நிறைய பேர் உடைப்பாங்க. இன்றைக்கி இவங்க ஒருத்தர் தான் இருக்காங்க, எல்லோரும் ஊருக்கு போயிட்டாங்க. அதனால் இந்த டயர் போட்டுக்கிட்டால் மழை பெஞ்சாலும் டக்குன்னு பாய் போட்டு மூடி இந்த டயர் தூக்கி மேலே வச்சுக்கலாம். இன்னொன்று எதுக்குன்னு பார்த்தா நிறையா பேர் என்னென்னா அவங்கவுங்க காய் அவங்கவுங்களுக்குள்ளே இருக்கிற மாதிரி அடுத்தவங்களுக்கு காய் போயிடும். அதனால் வேறவங்க காய் இவங்க காய்க்குள்ளே வராமல் இருக்கிறதுக்காக டயர் போட்டுக்குவாங்க. இப்போ மழை வருது, இந்த இப்படி மூடிடலாம். மழை வரணுன்னு தெரிஞ்சால் இப்படி மூடி டயர் போட்டு வச்சிடலாம். நான் இன்றைக்கி ரெண்டு குட்டு தான் இருக்குது தேங்காய். ஏன்னா ஆள் இல்லை, ஒரே ஒரு குடும்பம் தான் இருக்குது. அதனால் அவங்களுக்கு தகுந்த மாதிரி தேங்காய் இருக்குது. இன்னும் நிறையா இருக்கும். அதுவும் தேங்காய் தான், இதுவும் தேங்காய் தான். அவங்க மழை வருதுங்காட்டி பார்ப்பாங்க, மூடுறாங்க. மழை வர்ற மாதிரி இருக்கங்காட்டி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.